பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் அவர் பன்மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே இன்றைக்கு தேவ செய்தியை கொடுக்கும்படியாக எனக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்த தேவனுக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்று நான் சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனே, உம்மை நம்பி இந்த நாளில் தேவ செய்திக்கு வந்து நிற்கிறேன். என்னை மறைத்து நீர் வெளிப்படும். கேட்கிற ஜனங்களை ஆறுதலடைய செய்தருளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தேவ செய்திக்கு ஆதாரமாக ஒரு திருவசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் கவனியுங்கள். ஏசாயா 26 அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தும், எல்லா ஐஸ்வர்யங்கள் இருந்தும், ஒரு குறைவில்லாமல் எல்லாமே நிறைவாக இருந்தும், மன சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் எத்தனையோ பேர் இன்றைக்கு அந்த சமாதானத்தை தேடியும் நிம்மதியை தேடியும் அலைகிற கூட்டங்கள் ஏராளம் ஏராளம் இருக்கிறது. இந்த சமாதானம் எனக்கு யார் தருவா? அநேகர் நினைக்கிற ஒரு காரியம், எல்லா ஆசீர்வாதம் இருந்தும் எனக்கு சமாதானம் இல்லையே, எல்லா ஆசீர்வாதம் இருந்தும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லையே. அந்த நிம்மதியை தேடியும் சமாதானத்தை தேடியும் ஜனங்கள் எங்கெல்லாம் ஓட முடியுமோ, எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்கிறார்கள், நாடி தேடி ஓடுகிறார்கள். ஆனால் சமாதானம் இல்லாமல், அப்படி தேடி தேடி ஓடியும் சமாதானம் இல்லாமல் எதையெல்லாமோ செய்து பார்த்தும் அந்த சமயத்துக்கு ஏற்ற ஒரு சமாதானம் கிடைத்த போதிலும் மறு நிமிஷமும் மறுபடியும் சமாதானம் இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் சொல்வாங்க, நான் இயேசு சுவாமியை தான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், நான் அவருடைய சமூகத்தில் தான் ஜெபிக்கிறேன், அவரைத்தான் துதிக்கிறேன், அவரைத்தான் ஆராதிக்கிறேன், சபைக்கு ஒழுங்கா போகிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை பிரதர், என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை பிரதர் என்று எத்தனையோ பேர் இன்றைக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம், கேட்கிறோம். அதே போல இயேசுவை அறியாத எத்தனையோ குடும்பத்தார் சொல்லுகிறதையும் கேட்கிறோம். பிரதர், எங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை தேடி எங்கெங்கெல்லாமோ நான் போனேன், ஆனால் எனக்கு சமாதானமே இல்லை. வீட்டுக்கு ஒரு நிமிஷம் கூட வர்றதுக்கு எனக்கு மனசே இல்லை.
வீட்டில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து மனைவி பிள்ளைகளோடு பேசுவதற்கு எனக்கு இஷ்டமே இல்லை. வீட்டுக்கு ஏண்டா வாரம்னு தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம், கேட்கவும் செய்கிறோம். அதே போல் சில சகோதரிகள் சொல்வாங்க, பிரதர் ஒரு நிமிஷம் கூட எங்கள் வீட்டில் இருக்க முடியல பிரதர், ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலை, ஒரு நாள் கூட சந்தோஷம் இல்லை, ஒரு நாள் கூட நிம்மதி இல்லை, ஒரு நாள் கூட சமாதானம் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். வியாதியில் இருக்கிறவர்கள், பலவீனத்தில் இருக்கிறவர்கள், கடன் பாரத்தில் இருக்கிறவர்கள், பிசாசின் பிடியிலே இருக்கிறவர்கள், பிள்ளை சொல்லி கட்டு மந்திரவாத பிடியினால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு சீரழிந்து போய் சமாதானத்தை இழந்திருக்கிறது. ஜீசஸ் காபாலா ஷாபாதல. அவங்க வாழ்க்கையில் எவ்வளவோ சில காரியங்களை செய்து பார்க்கிறாங்க, முடியலை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை என்று சொல்லுகிற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவச்சனமே, எனக்கு தெரிந்த ஒரு வாலிப சகோதரன் இருக்கிறான். கிட்டத்தட்ட அவனோட வயசு 26. நல்ல ஒரு சகோதரன், நல்ல படித்தவன், நல்ல வேலை பார்த்து கொண்டு இருந்தவன். திடீரென்று சொல்லி அவனுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்தது. அந்த பலவீனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் கிட்டு 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 கிட்டுன்னு ஆடும், அவன் கையெல்லாம் கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடும். எதையுமே ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிக்க முடியாது அவனால். அந்த கிளாஸை பிடிச்சிட்டான்னு சொன்னாலே கை கிட்டு கிட்டு கிட்டுக்குன்னு ஆடி அப்படி தண்ணியெல்லாம் சிதறிடும். அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான ஒரு சகோதரன். அந்த பலவீனத்தின் நிமித்தமாக அவன் எவ்வளவோ இடத்துக்கு போய் பார்த்துருக்கிற, அந்த பலவீனம் எனக்கு நீங்கிட்டா போதுமேன்னு சொல்லி எவ்வளவு ஆஸ்பத்திரியில் எந்த ஆஸ்பத்திரியெல்லாம் யார் சொன்னாலுங்களோ அவன் சொல்லலாம் கேட்டு ஆஸ்பத்திரியெல்லாம் போய் பார்த்தான். எவ்வளவு பணம் செலவு பண்ண முடியுமோ அவ்வளவு பணங்களை செலவு பண்ணி பார்த்தான். விடுதலை இல்லை. அவனுக்கு ஒவ்வொரு நாளும் நிம்மதியும் இல்லை, சமாதானம் இல்லை. அந்த வியாதியினாலே, அந்த பலவீனத்தினாலே ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் உள்ளவர்களும் அவன் படுகிற கஷ்டங்களை பார்த்து வேதனையோடு இருக்கிறவர்களாகத்தான் இருந்தார்கள். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த பலவீனம் வர காரணம் என்னன்னு சொன்னால், அவன் ஒரு நாள் கொத்தனார் வேலை பார்த்துருக்கிறான். மேலே டெரஸ் கட்டிடத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மேலேருந்து தவறி விழுந்துட்டான் பாருங்க. விழுந்தது நிமித்தமாக அவனுக்கு முதுகு தண்டு வடத்தில் பயங்கரமான அடி விழுந்துட்டு, அந்த அடி அவனுக்கு பலமானதுனால, அந்த முதுகு தண்டு வடம் பாதிக்கப்பட்டதுனால அவனால் கொஞ்ச நேரம் உட்கார முடியாது. கொஞ்ச நேரம் நடந்தாலே முதுகு வலி உண்டாயிரும். அப்போ சரீரம் முழுவதும் அவனுக்கு பாதிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்டு போனதுனாலே அவனால் கொஞ்ச நேரம் உட்காரவோ எழுந்து நடக்கவோ எதுவுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இருந்ததுனால அவனுடைய வீட்டார் முழுவதும் சமாதானத்தை இழந்தார்கள். வேதனையும் கண்ணீரும் மன பாரத்தோடு தான் அந்த குடும்பத்தார் முழுவதுமே இருந்தார்கள். இவனுக்கு ஒரு சுகம் கிடைப்பதற்காக எங்கெங்கெல்லாமோ போயிருக்கிறாங்க. ஒரு இடத்திலும் அவனுக்கு ஒரு விடுதலையும் சுகமும் கிடைக்கவில்லை. பல கோயில்களுக்கு போயிருக்கிறாங்க, ஆனாலும் விடுதலை இல்லை. அவனுடைய உடல் நடுக்கம் அவனால் தீர்க்க முடியவில்லை. அவனால் சாப்பிட முடியல, அவனால் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்க முடியல. இப்படிப்பட்டதான சரீர பலவீனத்தினாலே அவன் பாதிக்கப்பட்டு போயிருந்தான். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசுவை அறியாத ஒரு நல்ல சகோதரன் அவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் தான் ஒரு நாள் எங்களுடைய சபையில் உள்ளதான சகோதரனை சந்தித்திருக்கிறான். அந்த சகோதரன் மூலமாக அந்த சகோதரன் அப்படியே நம்முடைய சபைக்கு வந்தான். வந்தபோது நான் அவனிடத்தில் பேசினேன். அவன் எல்லா காரியத்தையும் சொன்னான். அவன் சொன்னதில் முக்கியமான காரியம் என்ன, பாஸ்டர், என்னுடையதான சரீர பலவீனம் மாறுவதற்காகவும்
இந்த வியாதியிலிருந்து நான், இந்த பலவீனத்திலிருந்து நான் விடுதலை அடைவதற்காக நான் பல முயற்சி பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு விடுதலை இல்லை, எனக்கு ஒரு சமாதானம் இல்லை, எனக்கு ஒரு நிம்மதி இல்லை. நம்ம வேலை இழந்து நிற்கிறேன், வருமானத்தை இழந்து நிற்கிறேன், குடும்பம் பல விதத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு பாஸ்டர், எனக்கு என்ன செய்யணும் தெரியல என்று சொன்னான். நான் ஒரே ஒரு காரியத்தை சொன்னேன், சகோதரா, நீ இயேசுவை நம்புவாயா, நீ இயேசுவை தேடுவாயா என்று சொல்லி கேட்டபோது அவன் சொன்ன அடுத்த வார்த்தை, ஒரு நல்ல வார்த்தையை சொன்னான். எனக்கு இயேசுவை தெரியாது, இயேசுவிடத்தில் எப்படி கேட்கணும், நீங்கள் ப்ரேயர் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு பண்ண தெரியாது, நான் இயேசுவை குறித்து அறியாதவன், ஆகினால் எனக்கு ஒன்றுமே தெரியாதே என்று சொன்னான். அப்போ நான் சொன்ன ஒரு வார்த்தை, உனக்கு இயேசுவை தெரியாது, எனக்கும் இயேசுவை தெரியாது, ஆனால் உன்னையும் என்னையும் இயேசுவுக்கு நல்லா தெரியுமே என்று சொன்னேன். அப்படியே ஒரு மாதிரியாக இருந்தான். அப்போ இயேசு நான் என்ன கேட்டாலும் செய்வாரா என்று சொல்லி கேட்டான். நான் சொன்னேன், நீ கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று தான் வேதம் சொல்கிறது. ஆகினால நீ இயேசுவிடத்திலே, இயேசுவை எனக்கும் சுகத்தை தாங்க, எனக்கும் ஒரு நிம்மதியை தாங்க, எனக்கு ஒரு விடுதலை தாங்க, நானும் மற்றவர்களைப் போல ஒரு சமாதானமாக வாழ்க்கை வாழ, சந்தோஷமாக வாழ, என் குடும்ப நிம்மதியாக வாழ எனக்கு கிருபை செய்யுங்கப்பான்னு சொல்லி நீ கேட்டுப்பாரு, உனக்கும் ஆண்டவர் கிருபை செய்வார், உனக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொன்னேன். அப்போ அவன் அடுத்தடி சொன்னான், எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது, எப்படி கேட்கணும்னு எனக்கு தெரியாது என்று சொன்னான். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுத்தேன், பிரதர், நானும் இயேசுவை அறியாத குடும்பத்தில் இருந்து வந்தவன் தான். எனக்கு என்னை வழி நடத்தின சகோதரியானவள் எனக்கு சொல்லித்தந்த ஜெபத்தை நான் உனக்கு சொல்லித் தருகிறேன், இதை மட்டுமாவது நீ தெளிவாக சொல்லிப்பாரு, மீதியை இயேசு செய்வார் என்று சொன்னேன். அப்படியானால் என்ன வார்த்தை பாஸ்டர் என்று கேட்டபோது சொன்னேன், இயேசுவே என் பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை ஆசீர்வதியும், இயேசுவே என் பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி மட்டும் நீ கேளு, மீதி கர்த்தராகிய இயேசு செய்வார் என்று சொன்னேன். என் அன்பின் தேவச்சனமே, அந்த ஒரு வார்த்தையை உறுதியாய் பிடித்து கொண்டான் அந்த சகோதரன். ஒரு வார்த்தையை உறுதியாய் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நிமிஷமும் அவன் கிடைக்கிற நேரமெல்லாம் வீட்டில் போய், இயேசுவே என் பாவங்களெல்லாம் மன்னித்து என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி 4 வாரமாக தொடர்ந்து சொல்லியிருக்கிறான். 4 வாரம் தொடர்ந்து சொல்லியிருக்கிறான். 4வது வாரம் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வந்துட்டான். 4வது வாரம் வரும்போது அவன் சொல்லுகிறான், பாஸ்டர், இப்பொழுது என் சரீரத்தில் ஏதாவது உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியுதா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், என்ன மாற்றம் இருக்குது? எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் கை கால் நடுக்கமெல்லாம் நின்றுட்டு, உடல்லாம் நடுக்கமெல்லாம் நின்றுட்டு நான் பார்த்தாச்சு. ஆனால் அவன் என்கிட்ட கேட்குறான், ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குதா, தெரியுதா அப்படின்னு கேட்டான் பாருங்க. அப்போ நான் சும்மா நாளும் தான் சொன்னேன், எனக்கு ஒரு மாற்றமும் தெரியல அப்படின்னு. அப்போ அவன் சொன்னான், பாஸ்டர், என் கை கால் ஆட்டமெல்லாம் நின்றுட்டு, என் முதுகு தண்டுவடம் வலியெல்லாம் மாறிட்டு, நான் இப்போ எவ்வளோ நேரம் வேணாலும் உட்காருவேன், இப்போ என் சரீரத்தோட நடுக்கம் போயிட்டு பாருங்க என்று சொல்லி அவன் சொன்னான் பாருங்க. நான் கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்காக நாங்கள் செபித்தது உண்மைதான், ஆனாலும் கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார், அவனுடைய விசுவாசத்தை கண்டார், அவனுடைய தாழ்மையான குணத்தை அறிந்தார். இயேசுவை அறியாதவன் தான், ஆனாலும் இயேசுவை நம்பினான். இந்த இயேசுவை நோக்கி நான் இப்படி ஜெபித்தால் எனக்கும் விடுதலை கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு ஜெபித்தான் பாருங்க. இயேசு அவனுக்கு அற்புதத்தை செய்தார், இயேசு அவனுக்கு சுகத்தை கொடுத்தார், இயேசு அவனுக்கு விடுதலை கொடுத்தார். விடுதலை கொடுத்ததுக்கு பிறகு அவன் செஞ்ச ஒரு காரியம் என்ன தெரியுமா? உடனே சொன்னான், பாஸ்டர், எனக்கு ஒரு பைக்கு வாங்கணும், நான் வாங்கலாமா என்று சொல்லி கேட்டான். நான் சொன்னேன், நீ பைக்கு ஓட்டிடுவியா? சொன்னபோது பைக்கு ஓட்டிடுவோம் பாஸ்டர்னா. பைக்கை வாங்கிட்டு வந்தான், ஜெபம் பண்ணி கொடுத்தோம். தேவனுடைய கிருபையினால் உனக்கு வேலையும் கிடைத்தது. இப்போ சமாதானமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்திருக்கிறார்.
இப்போ அவன் வாழ்க்கையில் அவன் சொல்கிறான், ஒரு சமாதானம் இல்லாமல் என் வியாதி எப்பொழுது குணமாகும் என்று தெரியாமல் நான் கடைசி வரை இப்படித்தான் இருப்பேனோ, என்ன டாக்டர்கள்லாம் ரொம்ப நாட்கள் ஆகும் விடுதலை ஆவதற்கு என்று சொன்னார்களே என்று சொல்லி நான் பயந்து போயிருந்தேன். ஆனால் இயேசு சாமி இப்படி ஒரு விடுதலை கொடுப்பார் என்று நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனால் நீங்க சொல்லித்தந்த வசனம், நீங்க சொல்லித்தந்த அந்த வார்த்தையை தான் நான் முழுமையாய் பிடித்து கொண்டு, உறுதியாய் பிடித்து கொண்டு செபிக்க ஆரம்பித்தேன். இதைத்தான் சொல்லி சொல்லியே வந்தேன். ஆனா இயேசு என் ஜெபத்தையும் கேட்டு எனக்கு இப்படி ஒரு அற்புதம் செஞ்சாரே, அந்த தெய்வன் தான் ஜீவன் உள்ள தேவன், அவரை நான் விடவே மாட்டேன் என்று சொல்கிற உறுதியான மனப்பான்மை உடையவனாய் மாறிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் விடுதலை அடைந்ததை அவன் வீட்டாரிடத்தில் போய் சொன்ன போது அவனுடைய தாயார் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஐயா எப்படி ஐயா இவனுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது, எப்படி கிடைத்தது? இப்ப இவன் விடுதலை அடைந்தது நிமித்தமாக, இவன் சுகம் அடைந்தது நிமித்தமாக எங்கள் குடும்பமே ஒரு சந்தோஷமாக இருக்கிறது, சமாதானமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். என் அன்பின் தேவச்சனமே, இந்த விடுதலைக்கு காரணமானவரே இயேசு மாத்திரம்தான். காரணம் என்ன? அவர் எந்த மனுஷனையும் நேசிக்கிற நல்ல தகப்பன், யாரையும் புறம்பே தள்ளாத ஒரு நல்ல நேசர் அவர். என்னை கேட்டுக்கொண்டுக்கிற உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லையா? ஒரு நிம்மதி இல்லையா? எல்லாம் இருந்தும் நீங்க இன்றைக்கு ஒன்றுமே இல்லாதது போலவும், ஒரு நாள் நிம்மதியா வாழ முடியாதபடியும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீங்களா? தேவ பிள்ளையே, இந்த சமாதானத்துக்காக, இந்த சந்தோஷத்துக்காக நீங்க எங்கெங்கெல்லாமோ தேடி ஓடி இருக்கலாம். நான் மறுபடியும் அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், தம்பி நீ இயேசுவை தேடித்தான் பாரு, இயேசுவிடத்தில் சமூகத்தில் சொல்லித்தான் பாரு, இயேசுவை நோக்கி நீ எப்படி சொல்ல முடியுமோ சொல்லித்தான் பாரு அப்படின்னு என் அன்பின் தேவன் சிலமை சொன்னது நிமித்தமாய், இயேசுவிடத்தில் அவன் சொன்னது நிமித்தமாய் தேவனாகி இயேசு அவனுக்கு அற்புதம் செய்தவர். இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலும் உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். யாரோ ஒருவர் எனக்காக ஜெபிப்பார்கள் என்று சொல்வது, நினைத்து கொண்டிருப்பது, எதிர்பார்த்து கொண்டிருப்பது நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் என் ஆண்டவராகிய இயேசு உங்களைத்தான் எதிர்பார்க்கிறார், உங்களைத்தான் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய ஆபத்து நாட்களிலே, உன்னுடைய பிரச்சனை நாட்களில், உன்னுடைய போராட்டத்தின் நாட்களில், உன்னுடைய பலவீன நாட்களில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அளிப்பேன் என்றுதான் ஆண்டவராகிய இயேசு நமக்கு வேதத்திலே கற்றுக் கொடுத்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். ஆகினாலே என் ஆண்டவராகிய இயேசு உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீங்களும் இயேசுவும், இயேசுவும் நீங்களுமாகத்தான் தொடர்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்று இயேசு அதிகமாக எதிர்பார்க்கிறவர். என் பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிடட்டும், என் பிள்ளைகளுக்கு நான் அற்புதங்களை செய்கிறேன், நிம்மதி இல்லாதவர்களுக்கு நான் நிம்மதியை கொடுக்கிறேன், சமாதானம் இல்லாதவர்களுக்கு நான் சமாதானம் கொடுக்கிறேன். அந்த சமாதானம், பூரண சமாதானத்தை நான் கொடுக்கிறேன். ஏனென்றால் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தையே என்னை நோக்கி கூப்பிடுகிற தேவ பிள்ளைகளுக்கு, என்னை நோக்கி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, அது யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, யாரையும் புறம்பே தள்ளாத இயேசுவை நோக்கி, இயேசுவே எனக்கு உம்மை தெரியாது, எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் எனக்கு ஒரு சமாதானத்தை தாங்க, நான் நிம்மதியற்றவனாய் இருக்கிறேன், ஆண்டவரே என் ஜெபத்தை கேளும், எனக்கு ஒரு சமாதானத்தை தாங்கன்னு சொல்லி நீ இயேசுவை நோக்கி கூப்பிடுவாயானால் அந்த இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்க வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை தர வல்லவராய் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேகர் என்ன எதிர்பார்க்கிறாங்க தெரியுமா? அந்த ஊழியக்காரன்ட்ட போனால் சரியாயிரும், இந்த ஊழியக்காரன்ட்ட போய் ஜெபம் பண்ண சரியாயிரும், அந்த ஊழியக்காரரை பார்த்து ஜெபம் பண்ண சரியாயிரும்னு சொல்லி அநேகர் இன்றைக்கு ஊழியக்காரர்களை தேடி போறாங்க, அங்கங்கெல்லாம் ஓடுகிறாங்க. நல்லது, ஊழியக்காரரிடத்தில் போய் ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லலை, ஜெபிக்கணும்.
அதை விடவும் மேன்மையானது என்ன? நீங்கள் இயேசுவை தேட வேண்டும், நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்படி கூப்பிடும்போது கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவஜனமே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனுக்குத்தான் பூரண சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படியானால் விடுதலை பெற்றதுக்கு பிறகு என்ன தெரியுமா செய்யணும்? ஒரு தேவ பிள்ளை ஆண்டவராகிய இயேசுவின் சமூகத்திலிருந்து விடுதலை பெற்ற பிறகு என்ன செய்யணும்? அப்படி என்றால் அந்த இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய மனம் உங்களுக்கு வர வேண்டும். விடுதலை அடைந்த பிறகுதான் நீங்கள் இயேசுவை இன்னும் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பற்றி கொள்ளும் போது இன்னும் உங்களுக்கு அவர் பூரண சமாதானத்தை தருவார். இன்னைக்கு அநேகர் செய்கிற ஒரு சில தவறுகள் என்னன்னு சொன்னா, விடுதலை கிடைத்தவுடனே இயேசுவை விட்டு பின் வாங்கிடுவாங்க. விடுதலை கிடைத்தவுடனே ஜெபத்தை குறைச்சிருவாங்க. விடுதலை பெற்றவுடனே நம்ம எதிர்பார்த்த காரியங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்த உடனே அப்படியே சபையை விட்டு வெளியே போயிடுவாங்க. அப்படியே ஊழியக்காரனை விட்டு வெளியே போயிடுவாங்க. தேவனை விட்டே வெளியே போயிடுவாங்க. அதுதான் ஆபத்து. ஆகினால்தான் இந்த வேதம் சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய மனதை உடையவனாய் இருக்க வேண்டும். விடுதலை பெற்றாச்சுன்னு சொன்னாலே இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட நிலைமையிலும் இயேசுவை விடவே கூடாது. உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, நீங்க நினைக்கணும், நான் வியாதியோடு இருந்தபோது, பிரச்சனையோடு இருந்தபோது, போராட்டத்தோடு இருந்தபோது, நிம்மதி அற்றவனாய் இருந்தபோது, வாழ்க்கையில சமாதானம் இல்லையே, நிம்மதி எனக்கு யார் தருவார் என்று சொல்கிற ஏக்கத்தோடு இருந்தபோது, எங்கெங்கெல்லாமோ அலைந்தேன், அங்கெல்லாம் எனக்கு விடுதலை இல்லாத போது கர்த்தரா இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன். இயேசு எனக்கு விடுதலை தந்தபடினாலே, இயேசு எனக்கு அற்புதம் செய்தபடினாலே, இயேசு எனக்கு சமாதானம் தந்தபடினாலே, அவரை தான் உறுதியாக, உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, எந்த நிலைமை வந்தாலும் சரி, நான் இயேசு விட்டு பின்வாங்க மாட்டேன் என்கிற உறுதியான மனப்பான்மை யாரிடத்தில் இருக்குமோ அவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், பூரண சமாதானத்தை தருவேங்கிறார். என்னை கேட்டுக்கொடுக்க தேவச்சனமே, தேவ சமூகத்திலிருந்து விடுதலை பெற்றது உண்மையானால் நீங்கள் உறுதியாய் தேவனை பற்றிக் கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் நீங்கள் வேண்டி வேண்டி கேட்டதுக்கெல்லாம் விடுதலை பெற்றிருக்கிறீங்கல்ல, அற்புதத்தை வாங்கி தந்திருக்கிறார்ல, அற்புத அடையாளங்கள் உங்களுக்கு செய்திருக்கிறார்ல. விடுதலை பெற்ற நீங்க தான் இன்னும் கர்த்தருக்காக உறுதியா நிற்க வேண்டும். யார் யாரெல்லாமோ என்னென்னலாமோ சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டு நீங்க இயேசுவை விட்டு வெளியே போயிடாதீங்க. இயேசுவை விட்டு வெளியே போயிடாதீங்க. ஜெபத்தை குறைச்சிடாதீங்க. நாட்கள் பிந்தி பிந்தி போகும்போக அப்படியே ஜெப ஜீவத்தை குறைச்சிடாங்க. இன்னும் உறுதியாய் பற்றிக்கள். உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, எந்த நிலைமை எனக்கு வந்தாலும் நான் இயேசுவை விட்டு பின்வாங்க மாட்டேன் என்கிற ஒரு உறுதியான மனப்பான்மை உங்களுக்குள்ள வருமானால் நிச்சயமாகவே நிச்சயமாகவே உங்களுக்கு சமாதானத்தை தந்த தேவன், விடுதலை தந்த தேவன், அற்புதத்தை செய்த தேவன் கைவிடவே மாட்டார். கைவிடவே மாட்டார். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பூரண சமாதானத்தோடு இருக்கும்படியா செய்வார். செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான், சமாதானம் இல்லாத உங்க வாழ்க்கையில சமாதானத்தை தந்த தேவனை மறந்துடக்கூடாது. விடுதலை இல்லாத நாட்களிலே விடுதலைக்காக தேடி தேடி ஓடுனீங்க பாருங்க, அன்றைக்கு தேவன் உங்களுக்கு விடுதலை தந்தாரோ அதை மறந்துடக்கூடாது. யாராவது எனக்காக ஜெபித்து ஏசப்பா எனக்கு ஒரு விடுதலை தரமாட்டாரா என்று சொல்லி ஏங்கி தவித்த போது இயேசு உங்க ஜெபத்தை கேட்டு, இன்னொரு ஜெபத்தை கேட்டு, ஊழியக்காரங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்தாரே, அதை மறந்துடக்கூடாது. அதனால தான் இந்த வேதம் தெளிவாக சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளணும். அப்படியானால் இன்றைக்கு அநேகருடைய மனங்களை பார்க்கிறோம், அநேகருடைய காரியங்களை பார்க்கும் பொழுது விடுதலை பெற்ற எத்தனையோ பேர் சூழ்நிலைகள் கொஞ்சம் கொஞ்சம் தடுமாற்றம் வரும்போது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டம் வரும்போது, சின்ன சின்ன பலவீனம் வரும்போது விடுதலை பெற்றதெல்லாம் மறந்து அப்படியே சபைக்கு போக மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க, தேவனை ஆராதிக்க மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க, பின்னு வாங்கிடுவாங்க. அதுதான் ஆபத்து. அவங்களுக்கு மறுபடியும் ஒரு சமாதானம் இல்லாம போயிடும். மறுபடியும் பிரச்சனைகள் அதிகமாயிடக்கூடாது.
அதுக்காக தான் வேதம் தெளிவாக சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனை உண்மையே நம்பியிருக்கிறபடினால், உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால், எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் ஆராதிக்கிற இயேசு, நான் விடுதலை பெற்று எனக்கு விடுதலை தந்த இயேசு, எனக்கு அற்புதம் செய்த இயேசு, எனக்கு சுகம் தந்த இயேசு கைவிடவே மாட்டார். அவரையே நான் கடைசி வரை பிடித்துக் கொள்வேன் என்று சொல்லி நீங்க உறுதியாய் அவரை மாத்திரம் பிடித்துக் கொண்டு ஓடுவீர்களானால் இயேசு சீக்கிரமாய் வருவார், வந்து உங்களை அழைத்து செல்ல வல்லவராய் இருக்கிறார். அப்படியானால் நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுதான். தேவப்பிள்ளையே, வேதத்தில் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ரூத்துவின் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பார்த்தார். ரூத்து இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவள் தான். தேவனை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவள் தான். அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதமெல்லாம் இழந்து தரித்திரமான சூழ்நிலை வந்தபோது தன் மாமியாரோடு வருகிற பொழுது அவள் உறுதியான ஒரு மனப்பான்மையுடையவளா வந்தா பாருங்க. என்ன வந்தாலும் மாமி, நான் உங்களை விட்டு பின் வாங்கவே மாட்டேன்னா பாருங்க. அவருடைய சூழ்நிலைகள் மோசமானது, அவருடைய நிலவரம் மோசமானது, அடுத்த நாளுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத சூழ்நிலை வருது, கஷ்டங்கள் பாடுகள் நெருக்கங்கள்லாம் வருது. அப்படி வருது இருந்த போதும் கூட எனக்கு இவ்வளவு கஷ்டம் வரும், இவ்வளவு பாடுகள் வருது, இவ்வளவு போராட்டம் வரப்போகுதுன்னு தெரிந்திருந்தோம். மாமியே சொல்கிறான், மக்களே நீ போய் சந்தோஷமா உங்க வீட்டில் இருன்னு சொன்ன போது அவர் சொல்றா, ஒரு நாள் நான் போக மாட்டேன், உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். நீங்க எங்க படுக்கிறீங்களோ அங்க நான் படுத்துக்கிடுவேன், நீங்க என்ன சாப்பிடுங்களோ நான் அங்க சாப்பிட்டுக்கிடுவேன், நீங்க எதை சாப்பிடுங்க அதான் சாப்பிடுவோம் மாமி. நீங்க கடைசியை சொல்றா பாருங்க, நீங்க எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரி அந்த தெய்வத்தை நானும் வணங்குவேன். இந்த நகோமி என்கிறவள் வணங்கின தெய்வத்தை அவளுக்கு தெரியாது. அவள் வேற ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தவள் இப்போ இந்த நகோமி என்கிற மாமியாரோடு வந்தபோது ஒரு உறுதியான மனப்பான்மையோடு வாரா பாருங்க. அந்த உறுதி என்ன? மாமி, நீங்க எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அதே தெய்வத்தை நானும் வணங்குவோம் மாமி. இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டா பார்த்தீங்களா? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா பார்த்தீங்களா? அப்படி வந்த பிறகுதான் மாமி சொல்லுகிறா, இவ்வளவு உறுதியா நீ வாரீங்க, இவ்வளவு உறுதியாக வரல, இன்னும் பேச மாட்டேன், வா. உன் உறுதியான மனப்பான்மையை கர்த்தர் பார்ப்பார். நான் ஆராதிக்கிற தேவன் உன்னுடைய மனதை கர்த்தர் பார்க்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் உன்னை கைவிட மாட்டார், வா என்று சொல்லி கூட்டிட்டு போயிட்டா பாருங்க. கஷ்டங்கள் வந்தது, பாடுகள் வந்தது, வேதனை வந்தது, எல்லாம் வந்தது. அத்தனையும் சகித்தாள் ரூத் என்கிறவள், அத்தனையும் சகித்தாள். ஆனால் அத்தனை பாடுகள் வந்த போதிலும், அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலும் அவள் உறுதியாய் பற்றி கொண்ட அந்த தேவன், அந்த கர்த்தாதி கர்த்தர், அந்த தேவாதி தேவன் அவளை கைவிட்டதே இல்லை. பூரண சமாதானத்தோட இருக்க உதவி செய்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சனமே, உங்க வாழ்க்கையிலும் தேவன் உங்களுக்கு பூரண சமாதானம் தரணுமா? நீங்கள் இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். சூழ்நிலையை பார்த்து இயேசுவை பின்பற்றாதீங்க. சூழ்நிலைகள் எதுவானாலும் சரி, எடுத்த தீர்மானத்திலே, உங்களுக்கு தந்த தீர்மானத்திலே, தந்த வாக்கு தத்தங்களை உறுதியாய் இருந்து கொள்ளுங்கள். இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு பூரண சமாதானத்தை தேவன் தருவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனே, இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு பூரண சமாதானத்தை கொடுப்பீராக. யார் யார் சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு சொல்லி கலங்கி போய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பூரண சமாதானத்தை கொடும். அவர்கள் உண்மையே உறுதியாய் பற்றி கொள்ள கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கலங்கா தேவ பிள்ளை, கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். ஆமென்.